தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். டிராகோமா கண்ணோய் இல்லாத நாடு இந்தியா. பிரதமர் மோடி பெருமிதம். 123வது மனதின் குரல் ரேடியோ நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். டிராகோமா என்ற கண்ணோய் இல்லாத நாடு இந்தியா என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இது நமது சுகாதார ஊழியர்களின் வெற்றி. கடந்த 21ஆம் தேதி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் யோகா தின கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் நமது பாரம்பரியம் முன்பை விட பிரம்மாண்டமாக மாறியுள்ளது. விசாகப்பட்டினத்தில் 3 லட்சம் பேர் கடற்கரையில் யோகா செய்தனர். 2000 ஆதிவாசி மாணவர்கள் 108 நிமிடங்கள் 108 சூரிய நமஸ்காரம் செய்தனர். தெலங்கானாவில் 3000 மாற்றுத்திறனாளிகள் யோகா முகாமில் பங்கேற்றனர். நாட்டில் 95 கோடி இந்தியர்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெறுகின்றனர். இது 2015இல் 25 கோடியாக மட்டுமே இருந்தது. இப்போது மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. மேகாலயாவின் ஏரிப்பட்டுக்கு ஏரி சில்க் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இது உலக சந்தையில் புகழ்பெற உதவும் என்று பிரதமர் மோடி பேசினார். வேதனையின் விளிம்பில் திமுக மூத்த தலைவர்கள். பொள்ளாச்சி ஜெயராமன் சூசகம். திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசினார். இன்றைக்கு திமுக கட்சியில் இருக்கிறவனெல்லாம் வாய் பேச முடியாதவனாக, வாயிருந்தும் ஊமையர்களாக, கண்ணிருந்தும் குருடர்களாக, காலிருந்தும் செவிடர்களாக, காலிருந்தும் நடக்க முடியாத ஊனமுற்றவர்களாக, மாற்றுத்திறனாளியாக மாறிவிட்டார்கள். அந்த கட்சியில இருப்பவனுக்கும் திராணி இல்லை. நெஞ்சு ஒலித்து பெருமூச்சு விட்டு துரைமுருகன் உட்பட அனைவரும் அந்த கட்சியில வேதனையுடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்சி ஆட்சி செய்ய வேண்டும், ஒரு குடும்பம் அனைத்து பதவிகளையும் அனுபவிக்க வேண்டும். அதற்கு எல்லா கட்சிகளும், கம்யூனிஸ்டுகள், என்ன கட்சி இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி, சிறுத்தை, புலி, சிங்கம் எல்லாங்களோட இருக்க வேண்டும். கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க வேண்டும், உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்க வேண்டும், சபரீசன் உலகம் பூரா சுற்றி கொண்டிருக்க வேண்டும். மகன், மக்கள், மருமக்கள், பேரன், பேத்திகள், கொள்ளு பேரன், கொள்ளு பேத்திகள், எள்ளு பேரன், எள்ளு பேத்திகள், இன்னும் பிறக்க போகிற வாரிசுகள் ஆட்சி செய்ய வேண்டும். தமிழ்நாடு கைகட்டி அடிமையாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் 72 எம்ஜிஆர் அதிமுக தொடங்கினார். நாடே ஸ்டாலினுடைய ஆட்சி, நாற்றம் எடுத்த ஆட்சி என்று காரி துப்பிக் கொண்டிருக்கிறது. நாடே ஸ்டாலின் ஆட்சி, நாற்றம் எடுத்த ஆட்சி, லஞ்ச ஊழல் மலிந்து போன ஆட்சி என்று காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. காவிரி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதை போல எடப்பாடியாருடைய மக்கள் வெள்ளம் கரைபுரண்டு ஓட தொடங்கிவிட்டது. அந்த பயணத்திலே நீங்களும் பங்கேற்று வெற்றி என்கிற கடலை சென்றடைய வேண்டும். ஆராசா பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும். எல்முருகன் ஆவேசம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பற்றி அவதூறு கருத்து தெரிவித்த திமுக எம்பி ஆராசா மீது முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வலியுறுத்தினார். ஒரு தேசிய தலைவர், மரியாதைக்குரிய தலைவர், அனைவராலும் போற்றப்படக்கூடிய தலைவர், இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு 24 மணி நேரமும் உள்துறை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாட்டில் ஆர்டிகிள் 370 காஷ்மீர்லேருந்து எடுத்து இன்றைக்கு ஒரே நாடு என்ற அந்த சட்டத்தை நிலைநிறுத்தியவர். இன்றைக்கு மாவோயிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதத்தை முழுமையாக ஒழித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தரைக்குறைவாக பேசுவது தமிழனுக்கு அழகல்ல, தமிழ்நாட்டிற்கும் அழகல்ல. ஒரு ராஜா உடனடியாக பொதுமக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இது பல முறை எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டோம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் தலைமையேற்பார்கள் என்பதை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி, ஏன் திரும்ப 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 இது கேள்வி கேட்குறீங்க என்பதுன்ற தெரியல. இது சர்ச்சைகள் இல்லைங்க. எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழில் தான் பேட்டி கொடுத்துருக்காரு. தினமலர்லேயும் தினத்தந்திலையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அஜித்குமார் லாக்அப் மரணம். அண்ணாமலை பகீர் தகவல். திமுக காரண்ணா ராஜமரியாதை, அப்பாவின்னா அடி உதயா.
திருபுவனம் கோயில் முன் பார்க் செய்யப்பட்டிருந்த காரில் இருந்த 10 சவரன் நகையை திருடிவிட்டதாக பெண் அளித்த புகாரின் பேரில் திருபுவனம் போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கோயில் செக்யூரிட்டி அஜித்குமார் மர்மமான முறையில் இறந்தார். போலீஸ் விசாரணையின் போது அஜித்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பகீர் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அஜித் போலீசார் விசாரணையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலையை மூடி மறைக்கும் வேளையில் போலீசாரும் அந்த பகுதி திமுகவினரும் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் திமுகவினர், போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் திமுகவினர் யாரும் போலீசார் விசாரணையின் போது தாக்கப்படுவதில்லை. ராஜ மரியாதையுடன் நடத்தப்படுகின்றனர். சிறு சிறு குற்றங்களுக்காக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படும் அப்பாவிகளை போலீசார் விசாரணை என்ற பெயரில் கடுமையாக தாக்குவது திமுக ஆட்சியில் மிகவும் அதிகரித்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022ஆம் ஆண்டிலிருந்து 23 பேர் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்துள்ளனர். ஆனால் முதல்வர் இதுகுறித்து எந்த கவலையும் இன்றி இருக்கிறார். தமிழகத்தில் ஆளும் கட்சியினர், அமைச்சர்களின் நண்பர்கள் குற்றம் செய்தால் அவர்களை காப்பாற்ற பாதிக்கப்பட்டவர்களையே மிரட்டும் திமுக அரசு ஏழை எளிய மக்கள் என்றால் அவர்கள் உயிர் போனாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. திருபுவனம் இளைஞர் போலீஸ் விசாரணையின் போது கொலை செய்யப்பட்டது குறித்து முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதில் தொடர்புடையவர்கள் அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். போராடும் திருபுவன மக்களோடு நாங்கள் துணை நிற்கிறோம். உயிரிழந்த இளைஞர் அஜித் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் விடப்போவதில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார். 44வது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை. கரையோர மக்களே உஷார். தென்மேற்கு பருவமழை 16 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கேரளாவில் இந்த ஆண்டு முன்பே பெய்ய தொடங்கியது. கர்நாடகாவிலும் இப்போது தொடர் பருவமழை பெய்வதால் அங்குள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பின. இதனால் பாதுகாப்பு கருதி அந்த அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்படுகிறது. இந்த தண்ணீர் ஒகேனக்கல் வழியாக மேட்டூர் அணைக்கு வந்து சேர்கிறது. நேற்று முன்தினம் வினாடிக்கு 60,740 கன அடியாக இருந்த நீர்வரத்து நேற்று மாலை வினாடிக்கு 80,984 கன அடியாக அதிகரித்தது. இதனால் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தது. 120 அடி உயர மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று இரவு 118 அடியை எட்டியது. காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 22,500 கன அடியில் இருந்து 26,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 119.22 அடியை எட்டியது. அணையின் மொத்த கொள்ளளவான 93.4 டிஎம்சியில் தற்போது நீர் இருப்பு 92.23 டிஎம்சியாக இருந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் 120 அடி என்ற முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையிலிருந்து உபரி நீரை வெளியேற்றும் பணி நடக்கிறது. 16 மதகுகள் வழியாக வினாடிக்கு 58,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதிகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. 68 ஆண்டுகள் கழித்து ஜூன் மாதத்தில் 2வது முறையாக அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டுவது இது 44வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பயங்கர போர் வெடித்தது. பயங்கரவாதிகளின் முகாம்களை அழித்த நம் ராணுவம் போருக்கு வந்த பாகிஸ்தான் ராணுவத்தையும் பந்தாடியது. பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள், விமானப்படை தளங்களை பிரம்மோஸ் ஏவுகணைகளை வீசி நம் ராணுவம் தகர்த்தது. இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. தாக்குதலை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் இந்தியாவிடம் கெஞ்சியது. போரை நிறுத்திக் கொள்வோம் என்று மன்றாடியதால் இந்தியாவும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டது. இதுதான் நடந்தது என்று உலகத்துக்கே தெரியும். ஆனால் போர் நிறுத்தம் வந்த பிறகு மீண்டும் பாகிஸ்தான் வாய் சவடால் விடுகிறது. இந்தியாவை வேண்டுமென்றே சீண்டுகிறது. இந்த சேட்டையின் உச்சமாக கராச்சி கடற்படை அகாடமியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அசீம் முனீர் பேசியிருக்கிறார். அவர் கூறியது: எந்த காரணமுமின்றி பாகிஸ்தான் மீது 2 முறை இந்தியா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இது அத்துமீறிய செயல். நம் நாட்டை சுற்றி பதற்ற நிலை நிலவுவதற்கு இந்தியா தான் முக்கிய காரணம். இனி எப்போதாவது பாகிஸ்தானை இந்தியா சீண்டினால் அதற்குரிய பதிலடி கொடுக்கப்படும். பாகிஸ்தான் மிகுந்த முதிர்ச்சியுடன் செயல்படுகிறது. பிராந்திய அமைதிக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒழிக்க போராடுகிறது. ஆனால் இந்தியா வேண்டுமென்றே பதற்றத்தை உண்டு பண்ணுகிறது என்று அசீம் முனீர் பேசினார். காஷ்மீர் விவகாரத்திலும் இந்தியாவை சீண்டினார். காஷ்மீரை இந்தியா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. இதற்கு எதிராக போராடும் காஷ்மீர் சகோதரர்களின் தியாகத்தை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். ஐநா சபையில் தீர்மானம் மூலமும் காஷ்மீர் மக்களின் விருப்பப்படியும் காஷ்மீர் விவகாரத்தில் நியாயமான தீர்வு கிடைக்க பாகிஸ்தான் கடுமையாக வாதாடும் என்று அசீம் முனீர் கூறினார். காஷ்மீர் பாகிஸ்தானுக்குத்தான் சொந்தம் என்ற பஹல்காம் போர் நடப்பதற்கு சில நாட்கள் முன்பும் சொல்லியிருந்தார். காஷ்மீர் பாகிஸ்தானின் கழுத்து நரம்பு போன்றது. அது எப்பவும் எங்களின் கழுத்து நரம்பாகவே இருக்கும்.
அதை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று வெளிநாட்டு வாழ் பாகிஸ்தானியர்களிடம் சொன்னார். மீண்டும் அவர் காஷ்மீர் பற்றி பகிரங்கமாக பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளத்தில் மூழ்கியது பள்ளி. மொட்டை மாடியில் தவித்த 162 மாணவர்கள், ஆசிரியர்கள். ஜார்க்கண்டில் இந்த ஆண்டு பருவமழை முன்கூட்டியே துவங்கியுள்ளது. மாநிலம் முழுதும் கனமழை பெய்து வருகிறது. இந்த சீசனில் வழக்கத்தை விட 81% கூடுதலாக மழை பெய்துள்ளது. தலைநகர் ராஞ்சியில் 198% அதிக மழை பதிவாகியுள்ளது. கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் கனமழையால் நேற்றிரவு அங்குள்ள வீடுகள், வணிக கட்டடங்களுக்குள் வெள்ளம் புகுந்தது. அந்த மாவட்டத்தில் ஹாஸ்டல் வசதியுடன் செயல்படும் தனியார் பள்ளிக்குள் வெள்ளம் புகுந்ததால் மாணவர்கள், ஆசிரியர்கள் பீதியடைந்தனர். நள்ளிரவில் பள்ளியின் தரைத்தளம், முதல் தளம் நீரில் மூழ்கியது. ஹாஸ்டலில் தங்கியிருந்த மாணவர்கள் 162 பேர் உட்பட அனைவரும் மொட்டை மாடிக்கு ஓடினர். இரவு முழுதும் மழை தொடர்ந்ததால் மாணவர்கள், ஆசிரியர்கள் விடிய விடிய மழையில் நனைந்தனர். தங்கள் நிலை குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். போலீசார் மற்றும் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி மனித சங்கிலி அமைத்து மாணவர்கள், ஆசிரியர்கள், வார்டன் என அனைவரையும் மீட்டனர். அவர்கள் தற்காலிகமாக தங்க ஏற்பாடு செய்து தரப்பட்டது. ஜூலை 5 வரை ஜார்க்கண்டில் கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.